மஸ்ஜித் திரப்போங் பகாண்டத்தோ மஸ்ஜித் துமினா ஹமீதின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இப்போது இருக்கிற துணை பிரதமர் டத்தோ ஜயீத் ஹமீதி அவங்களுடைய சொந்த செலவுல கட்டின பள்ளியாசை தான் நம்ம மஸ்ஜித் திரப்போங்னு சொல்லுவாங்க. பகாண்டத்தோல புதுசா கட்டின டிபிஎம் கட்டின மஸ்ஜித் துமினா ஹமீதி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 300 காடி கிட்டல போடலாம். அது மட்டும் இல்லாம இது நம்ம இது முகப்புல உள்ள பார்க்கிங், பள்ளியாசை முகப்புக்கு உள்ள பார்க்கிங். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அங்க அந்த பள்ளியாசலுக்கு வெளியில நம்ம அந்த கப்பலுக்கிட்டால உள்ள பார்க்கிங்ல இருந்து சைட்ல நடந்து வர்றதுக்கு உள்ள இதுவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட்வேஸ் அந்த ஆத்த ஓரத்திலேயே நடந்து வரலாம். இது என்ன கொடி? பேரா கொடியா? ஆமாம், பேரா கொடி, மலேசியா கொடி. நம்ம பள்ளியாசலுடைய டேவான் இந்த பக்கம் இருக்குது. இங்கே டேவான் ஃபங்க்ஷனு, கல்யாண ஃபங்க்ஷன், அது எது வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். இது நம்ம பள்ளியாசலுடைய சின்ன மியூசியம் மாதிரி. அதாவது அதுக்குள்ளே அந்த பழைய குரான்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, குத்தாப் அல் குர்ஆன். இது ஒரு சின்ன மியூசியம். அதை தாண்டி அங்கிட்டு போனோம்னா மற்ற பள்ளியாசலில் இருக்கிற எல்லா வசதிகள், ஜனாசா குளிப்பாட்டுறதுலேருந்து உது எடுக்கிறதுலேருந்து பாத்ரூமு, மற்றபடி ஆஃபீஸு, அது எல்லாமே இருக்குது. இல்லை, எல்லாமே ஹாட் எல்லாமே டைல்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு, எதுவுமே பெயிண்டிங் கிடையாது. இதே மாதிரி இந்த பள்ளியாசலுக்கு உள்ளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. ஆரம்பத்தில் இந்த சைடெல்லாம் காற்று வாக்கில் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அது அந்த மழை அது இதுன்னு ரொம்ப வெயில் அடிக்கவும் மக்கள் அங்கே தொழுக முடியல. ஆமாம், ஃபுல்லாக கிளாஸ் போட்டு அக்கௌண்ட் போட்டாச்சு. தோந்துருக்கு இன்ஷால்லா. வாங்க, இதில் உள்ளே போயிட்டு என்ன ஸ்பெஷல்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஆஹா, அடா சூப்பராக இருக்கேத்தா. இதில் நீங்கள் என்கிட்ட என்ன ஸ்பெஷல்ட்டு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? கரெக்டாக அந்த நடுவில் போய் நின்றுட்டு பாருங்களேன். மேலே இருக்கிற கூபாவோடைய உள்ளுக்கு போட்டிருக்கிற டைல்ஸ் கீழே இருக்கிற காப்பேட்டுக்கும் சேம். ஆமாம், கலர் சேமா? அந்த பேட்டர்ன் டிசைனே சேம். மேலே இருக்கிற கூபாவுக்கும் அந்த கீழே இருக்கிற காப்பேட்டுக்கும் பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டாங்க கீழே. ஓ, இதுவும் கீழே, இதுவும் மேலேயும் ஒன்று. ஆமாம், மிம்பர் ஃபுல்லாக எல்லாமே இந்த கல்லில் கட்டினது. சில பள்ளியாசலில் அந்த வாங்கிட்டு வைப்பாங்க இல்லையா, அது கிடையாது. இதுதான் மெயின் மிஹ்ரப். ஆஹா நண்பர்களே, இங்கே பாருங்கள், நல்ல அருமையான ஒரு கட்டிடக்கலை. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ப்ளூ கலர் தான். கீழே கார்பெட்லேருந்து மேலே உள்ள அந்த டைல்ஸ் வரைக்கும் எல்லாமே ப்ளூ கலரில் நல்லா சூப்பராக செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அப்படியே நம்ம வழுதூரில் பார்த்தா அதே பள்ளி மாதிரி இருக்குது. ஓகே, வாங்க.